பட் எனக்கு அது ரொம்ப கன்வின்சிங்கா இல்லை. திரும்ப அதை மாதிரி ஒரு முடிவை போல்டா எடுத்து வெளியில வரக்கூடிய நபர் கிடையாது. ஏன்னா முத நாள் வந்து ஏதாவது மீட்டிங்ல வந்து பட்டாசு வெடி வெடிக்குது, கொஞ்சம் அப்படியே பொறுத்துக்கோங்க, தீபாவளி இல்ல இது கூட வெடிக்கலன்னா எப்படி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியா இருங்க. பட்டாசு வெடிக்கிறீங்க அப்படின்னா பார்த்து வெடிங்க. பசங்க வெடிக்கிறாங்க அப்படின்னா கூட நின்று சொல்லி கொடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 கேஸோட முக்கியமான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்குங்க. பெருசா மீடியாவில் கவர் பண்ண படாது. ஏன்னா இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை தரப்போற ஒரு வழக்கு. ஸோ அதனாலேயே சொல்லியிருப்பாங்க, இந்த வழக்கெல்லாம் நீங்க என்ன நடக்குது அப்படிங்கிற டெவலப்மெண்ட்டை கவர் பண்ணாதீங்க அப்படின்னு மீடியாவுக்கு திமுக தரப்புல இருந்து ஒரு உத்தரவு அப்படிங்கிறதே போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வழக்கு என்ன அப்படின்னா, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல திமுக அரசு குண்டாஸ் போட்டு இப்ப சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த குண்டாஸ் வந்து இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள உடையப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்துல அத மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. பட் பெருசா வெளியில பேசப்படல. அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதி முன்னாடி அந்த வீடியோ தான் எல்லாருக்கிட்டையும் இருந்தது இல்ல, டிஜிபி அலுவலகம் முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து விசிகா நபர்கள் தாக்கக்கூடிய அந்த வீடியோ எல்லாருக்கிட்டையும் இருந்தது இல்ல. சோ நீதிபதி அவர்கள் கிட்ட ஏர்போர்ட் மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் வந்து இது வந்து வீடியோ ஆதாரமா இங்க பாருங்க, யாரு தாக்குறா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற முழு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவங்க கிட்ட காமிச்சிருக்காங்க. பட் அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி முழுசா பார்த்துட்டேன், அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அங்க நடந்த விஷயங்கள்லாம் உள்வாங்கிக்கிட்டு இவங்களுடைய வாதங்களையும் கேட்டிருக்காங்க. பட் இத மாதிரி நடக்கிறப்பவே நீதிபதி அவர்கள் வந்து பேசக்கூடிய விஷயங்களை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதாவது நீதிபதி அவர்களுக்கு வந்து இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்க அவங்களுடைய மேனரிசமே நமக்கு காட்டி கொடுக்கும். நீதிபதி வந்து இது மேல இவங்க மேல கடுப்பா இருக்காங்க, இந்த வழக்குல ஏன் தேவையே இல்லாம இவங்க மேல குண்டாஸ் போட்டாங்க அப்படின்னு கடுப்பா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அந்த மேனரிசத்திலேயே புரிஞ்சிக்க முடியும். சோ அப்படி அன்னைக்கு நீதிமன்றத்துல இருந்த வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீதிபதி அவர்கள் வந்து இந்த வழக்குல வந்து குண்டாசை உடைச்சிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வெளியில விடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். அடுத்த ஹியரிங் இன்னொரு 10 நாள் 15 நாளைக்குள்ள வந்தது அப்படின்னா அன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீதான குண்டாஸ் உடைப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் நீதிமன்றத்துல இருந்த வழக்கறிஞர்கள் நீதிபதியோட அவங்களோட நடவடிக்கையை பார்த்துட்டு நம்ம கிட்ட சொன்னாங்க. அப்படி உடைக்கப்பட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட திமுக அரசுல வந்து ஒரு 100வது குண்டாஸ் உடைக்கப்பட்டது அப்படின்னு அவங்க போஸ்டே ஓட்டலாம். அத மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவம் நடந்திருக்கு. கிஷோர் கைசாமி மேல குண்டாஸ் போட்டாங்க, சவுக்கு சங்கர் மேல போட்டாங்க, அருள் ஆறுமுகம் மேல போட்டாங்க. எல்லாருமே அவங்க குண்டாஸை உடைச்சிட்டு வெளியில வந்து திமுக போட்ட குண்டாஸ் தப்பா போட்டது, பழிவாங்கிறதுக்கு போட்டது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. இத மாதிரி நிறைய குண்டாஸ் அப்படிங்கிறது திமுக போடும், அதை வந்து உடைச்சிட்டு நிறைய நபர்கள் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து வெளியில வந்திருக்காங்க. சோ அப்படி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் இந்த குண்டாசை உடைச்சிட்டு வெளியில வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. குண்டாசை உடைச்சாவே அது வந்து திமுகவுக்கு இந்த வழக்குல வந்து உழப்போற பெரிய அடி. அது திமுகவுக்கு மட்டும் இழப்போற அடி கிடையாது, விசிகா மூஞ்சிலையும் சேர்ந்து மண்ணை வாரி மூஞ்சில அடிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. சோ கூடிய சீக்கிரம் நாமளும் வெயிட் பண்ணுவோம், இந்த குண்டாசை உடைச்சிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து வெளியில வரணும் அப்படின்னு. இந்த வழக்கு சம்பந்தமான அப்டேட் அப்படிங்கறத நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அதான் மீடியாவுக்கு ஒரு உத்தரவு அப்படிங்கிறது போயிருக்கும், இந்த வழக்கு சம்பந்தமான அப்டேட் எல்லாம் வெளியில விடாதீங்க, கவர் பண்ணாதீங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. சோ இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அக்டோபர் 7ஆம் தேதி நம்ம விசிகா நபர்கள் இருக்காங்கல்ல, அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கார் வந்து ஹைகோர்ட் கோர்ட் முன்னாடி போகுது. செம்ம டிராபிக்கான ரோடு தான் பார்த்திருப்பீங்க. அவ்வளவு டிராபிக்கான ரோட்ல எங்க அண்ணனுடைய கார் முன்னாடி எப்படி ஒரு ஸ்கூட்டி போலாம், எப்படி ஒரு நபர் வந்து எங்க அண்ணனுடைய கார் முன்னாடி ஸ்கூட்டியை ஓட்டிட்டு போலாம், எங்க காரை ஒட்டின மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா நபர்கள் வந்து இறங்கி போய் தாக்குனாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் இந்த சம்பவமா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லைங்க. அந்த பாதிக்கப்பட்ட வழக்கறிஞரை தான் இங்க குற்றவாளி மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. சரி, விசிகா திமுக கூட்டணியில இருக்காங்க, இப்படிதான் நடக்கும், இதுல ஒண்ணுமே நடக்காது, நியாயமே கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த டைம்ல அக்டோபர் 15ஆம் தேதி பார் கவுன்சிலை சேர்ந்த ஒரு நபர் வந்து பாலு அப்படிங்கிற நபர் வந்து இத மாதிரி உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு அப்படிங்கிறத போடுறாங்க. இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க, பட் இதுல காவல்துறை சரியா நடந்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல, 2 தரப்பு மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. தப்பு செய்யுது அப்படின்னா ஏதோ ஒரு தரப்பு தானே அந்த சம்பவத்துல செஞ்சிருக்கணும்,
அது வழக்கறிஞர் ராஜீவ் காந்தியே செஞ்சிருந்தாலும் அவர் மேல மட்டும்தானே வழக்கு போட்டிருக்கணும். சோ இங்க ராஜீவ் காந்தியே கார்னர் பண்ணோம், ஆனா தப்பு விசிகா மேல இருக்கு அப்படிங்கிறதுனால ராஜீவ் காந்தி மேலயும் போட்டாங்க. சோ ஒரு மழுப்பலுக்காக இந்த மாதிரி விசிகா நபர்கள் மேலயும் போட்டிருக்காங்க. இது என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 15ஆம் தேதி பாலு அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்க போடுறாங்க. அக்டோபர் 17ஆம் தேதி நீதிமன்றம் எடுத்து விசாரிக்குது. சதீஷ்குமார் அப்படிங்கிற நீதிபதி தான் அந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு நிறைய கேள்விகள் ரொம்ப கடுமையா சாடப்பட்டுள்ள அரசை பார்த்து, ஏங்க இப்படி பண்றீங்க, என்னங்க நடந்தது, ஏங்க 2 தரப்பு மேலேயும் வழக்கு போட்டு வச்சிருக்கீங்க, காவல்துறை என்னங்க பண்ணுது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த கேஸ்ல நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்ன, இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்ன, அது இல்லாம நம்ம இங்க வீடியோ பார்த்தது ஒரு பாதி வீடியோ பார்த்திருப்போம், மீடியா கவர் பண்ண வீடியோஸ்லாம் சரி பார்த்திருப்போம். ஓகே, அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அது ஆரம்பத்துல இருந்து இவங்க வந்து அங்க இருந்து அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாரு அந்த வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி அப்படிலாம் விசிகா சொன்னாங்கல்ல. சோ அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ், அதுவும் ஹைகோர்ட் முன்னாடி பார் கவுன்சில் பக்கத்திலே இருக்கு அப்படிங்கிறப்போ எல்லா ஏரியாவிலயும் சிசிடிவி அப்படிங்கிறது கவர் ஆயிருக்குல்ல. சோ அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வாங்க. விசிகா நபர்கள் சொல்ற மாதிரி அங்க இருந்து அந்த நபர் வந்து காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாரா, இல்ல இவங்க வந்து அவரு முன்னாடியே அண்ணன் வண்டி முன்னாடியே போக கூடாதுன்னு யாராவது அடிச்சாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதனால காவல்துறை வந்து இங்க ஓரளவுக்கு இந்த வழக்குல நேர்மையா தான் நடக்கணும் அப்படிங்கிற அந்த சூழலுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் அந்த நெருக்கடி அப்படிங்கறத காவல்துறைக்கு கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்ன கொடுக்க போறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து என்னத்தை நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இந்த வழக்கு அப்படிங்கிறது மூவ் ஆகும். பட் ஆனா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன அலப்பறங்க போட்டாங்க, என்னமோ அந்த ராஜீவ் காந்தி தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி, விசிகா நபர்கள் மேல துளி அளவு கூட தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்களும் பேசுறாங்க, விசிகா நபர்களும் பேசுறாங்க. பாதிக்கப்பட்ட அடி வாங்கின நெஞ்சுவலி வந்து மருத்துவமனையில இருந்த ராஜீவ் காந்தி அவர்களுக்கு போன் பண்ணி மிரட்டுறாங்க, உயிருக்கு அச்சுறுத்தலா பேசுறாங்க. அந்த நபர் வந்து நடிக்கிறாரு, மருத்துவமனையில சும்மா படுத்திருக்காரு அப்படின்னு ஒரு அரசியல் தலைவர் அப்படிலாம் யாரையாவது பார்த்து சொல்லலாமா, அப்படி திருமாவளவன் பேசிட்டு இருந்தாங்க. சோ முடிஞ்சிரா இந்த வழக்குல அவங்க வந்து ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்காங்க, திமுக வந்து அவங்களுக்கு சாதகமா நடந்துக்கணும், இல்லைன்னா சண்டை வந்துடும் அப்படின்னு பேசாம தான் இருப்பாங்க. இந்த வழக்குல ஒண்ணுமே நடக்காது, பாதிக்கப்பட்ட நபரே இங்க குற்றவாளியா மாறிட்டார் இந்த வழக்குல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். இவ்வளவு நாள் விசிகா வந்து ஒரு உருட்டு அப்படிங்கறத உருட்டிட்டு இருந்தாங்கல்ல, அந்த உருட்டு அப்படிங்கிறது நீதிமன்றத்திலேயே கூடிய சீக்கிரம் அம்பலப்பட்டு போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இது என்னோட எண்ணம் கிடையாது, நான் கேட்ட சில செய்திகளை உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதாவது திருமாவளவன் அவர்களுடைய மனசுக்குள்ள ஒரு குழப்பம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த குழப்பத்தோட வெளிப்பாடாதான் இப்ப வந்து ஒரு நாள் அந்நியனா நடந்துக்கிறதும் ஒரு நாள் அம்பி மாதிரி நடக்கிறதும் இதெல்லாம் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டாரத்துல இருக்கக்கூடிய சில நபர்கள் சொல்றாங்க. இப்பயும் சொல்றேன், இது என்னுடைய ஒப்பீனியன் கிடையாது, பட் நான் கேள்விப்பட்ட விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். திருமாவளவன் அவர்களுக்கு இந்த கூட்டணி விட்டு வெளியில போலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், ஏங்க அவங்க திமுக கூட்டணியில எவ்வளவு இன்டாக்டா இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, 10 வருஷமா இருக்காங்க, சீட்டு வாங்கிக்கிறாங்க, நோட்டு வாங்கிக்கிறாங்க, எது வேணுமோ கிடைக்குது அப்படிங்கிறப்போ ஏன் திருமாவளவன் அந்த கூட்டணியை விட்டு வெளியில வர போறாரு, அவருக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, கரெக்ட் தான், ரொம்ப செட்டில்டா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் இருக்காங்க, ஆனா விசிகா அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லாம போயிடுமோ அப்படின்னு திருமாவளவன் பயப்படுறாரு. 2 சீட்டு கட்சின்னு பேர் வாங்கினது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, இருக்கக்கூடிய நபர்கள் விசிகாவில் இருக்கக்கூடிய நபர்களும் திமுக கூட ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. திருமாவளவன் சொன்னா கூட இனிமே வந்து திருமாவளவன் நான் இந்த கூட்டணி விட்டு வெளியில போறேன் வாங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்க வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க திமுக கூட ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. இது போக திமுக கூட்டணியில இருந்தா போன தேர்தலில் என்ன 6 சீட்டு கொடுத்தாங்களோ அதே 6 சீட்டு தான் கொடுப்பாங்க. சோ அதுக்கு நம்ம வெளியில போயிட்டு வேற ஒரு ஆப்ஷன் யாரு இருக்காங்களோ, அவங்க அதிமுக இருக்காங்களோ, இல்ல தமிழக வெற்றி கழகம் இருக்காங்களோ, இல்ல நாம் தமிழர் இருக்காங்களோ, யாரு திருமாவளவன் அவங்க மைண்ட் செட்ல இருக்காங்களோ அங்க போய் ஒரு ஆப்ஷன் எடுக்கிறாரு, ஒரு முயற்சி எடுக்கிறாரு அப்படின்னா அங்க மினிமம் 10 சீட்டு 5 சீட்டு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் ஒரு ட்ரை அப்படிங்கிறத பண்ணி பார்க்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் திருமாவளவன் அவர்களுக்கு வந்துருச்சு. இத மாதிரி நிறைய காரணங்கள் அப்படிங்கறத சொன்னாங்க. ஏன் திருமாவளவன் இந்த திமுக அலையன்ஸ்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய இத மாதிரி ரீசன். கட்சி வந்து இத மாதிரி ஒண்ணுமே இல்லாம கரைஞ்சு போயிட்டு இருக்கு, திமுகவுடைய ஒரு அணியா மாறிடுச்சு, இங்க சீட்டு அப்படிங்கறத கம்மியா தான் கொடுப்பாங்க, மதிக்க மாட்டாங்க, அங்க போனா சீட்டு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல காரணங்கள் அப்படிங்கறத சொன்னாங்க. பட் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் என்னுடைய ஒப்பீனியன் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சேன். திருமாவளவன் அந்த கூட்டணியை விட்டு வெளியில வர மாட்டாரு. அவரு அது மாதிரியான ஒரு முடிவெடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா
அவர் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டாரு. யாரு எங்க போனாலும் பிரச்சனை கிடையாது, நாம இங்க சேஃபா இருக்கோமா, நமக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு இருக்கா, நமக்கு ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 வருஷமா அந்த சொகுசான அந்த இடத்த இருந்து அந்த கூட்டணிக்குள்ள இருந்து பழகிட்டாரு. சோ அதை உடைச்சிட்டு வெளியில வரணும் அப்படின்னா அது திருமாவளவனுக்கு முடியாத ஒரு விஷயம். ஒருவேளை திருமாவளவன் அத மாதிரி ஒரு முடிவை எடுத்தா கூட விசிகா நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாய் பாய் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி பாய் பாய் திருமா, நீங்க போயிட்டு உங்க விசிகா கட்சி வேற கட்சி கூட கூட்டணி வச்சுக்கோங்க, பட் நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா நிர்வாகிகளே சொல்லக்கூடிய நிலைமையில தான் இப்போ விசிகா கட்சி அப்படிங்கிறது இருக்கு. சோ அதுக்கு பயந்தாவது திருமாவளவன் வெளியில வர்றதை பத்தி யோசிக்க மாட்டாரு அப்படின்னு தான் நான் சொன்னேன். பட் அவங்க இல்லைங்க அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு, அவரும் ஒரு அரசியல் தலைவர் தானே, அவருக்கும் தன்னுடைய கட்சியை மேல கொண்டு வரணும், நிறைய சீட்டு நம்ம கட்சியும் நிறைய இடத்த நிக்கணும், நிறைய சீட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும்ல, சோ வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. பட் எனக்கு அது ரொம்ப கன்வின்சிங்கா இல்ல. திரும்ப அத மாதிரி ஒரு முடிவை போல்டா எடுத்து வெளியில வரக்கூடிய நபர் கிடையாது. ஏன்னா முத நாள் வந்து ஏதாவது மீட்டிங்ல வந்து பட்டாசு வெடிக்குது, கொஞ்சம் அப்படியே பொறுத்துக்கோங்க, தீபாவளி இல்ல இது கூட வெடிக்கலன்னா எப்படி. சோ முத நாள் வந்து திருமாவளவன் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து ரொம்ப ஆக்ரோஷமா திமுகவை பத்தி பேசினார் அப்படின்னா அடுத்த 2 நாளுக்குள்ள அவர் போய் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா எம்.கே. ஸ்டாலினை திரும்ப அவர்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி எங்கேயாவது போல்டா பேசுவாரு, அடுத்த நாள் போயிட்டு என்ன பேசணுமோ பேசிட்டு வந்துருவாங்க. இதுதான் இது வரைக்கும் இந்த 4.5 வருஷத்துல திரும்ப அவர்களுடைய செயல்படா நான் பார்த்துட்டு இருக்கேன். சோ அத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இவ்வளவு பெரிய முடிவை எடுத்து எனக்கு என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லாம் வேணாம், எல்லாத்தையும் நான் தொடச்சு தள்ளிட்டு இங்க இந்த மக்களுக்காக, என்ன நம்பின மக்களுக்காக, என்னுடைய கட்சிக்காக நான் வந்து ஒரு போல்டான முடிவை எடுக்கணும் அப்படின்னா எடுக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய தைரியம் வேணுங்க, பெரிய மனசு வேணுங்க.